இது திருவான்மூர் திருவள்ளூர் நம்பர் 19/7 கடை. நாங்கள் இந்த கடை 2013 கடை வச்சுருந்துருக்கோம். 2019 நான் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். லீஸ் அக்ரிமெண்ட் நானே என் முன்னாடி சேர்ந்து போட்டிருந்தோம். 2010 நானே ஒய்ஃபு டைவர்ஸில் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சப்போ பணம் 30 லட்சம் பணம் வேறு கொடுத்துருந்தோம். பணம் இப்போ கோர்ட்டில் கேஸ் நானும் போட்டிருந்தோம், என் முன்னாடி தனியாக போட்டிருந்தோம். அது கேஸில் நான் கேஸ் பெண்டிங் இருக்குது. அவர் கேஸில் எனக்கு சமாதானம் பேசி 30 லட்சத்துக்கு 70 லட்ச ரூபா நான் கெட்ட செலவுன்னு சொல்லி என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டேன். நேற்று என்ன பண்ணாங்க, அவங்க ஆளுங்க எல்லாம் ரவுடிங்கெலாம் வந்து ரவுடிங்க 10-15 ரவுடிங்க வந்து என் கடையெல்லாம் உடச்சி கடை காலி பண்ணி சொல்லி யாரையும் தராது பண்ணாங்க. நாங்களும் நிறைய போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் ஆக்ஷன் வரவே இல்லை. திருப்பி நாங்கள் டிசிஆர்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஸ்எம்எஸ் சிஎம் செல்லுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. கடையெல்லாம் உடச்சி போட்டாங்க. என் வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாய்ச்சிட்டு இருக்குது. நான் எங்கே போனால் ஒன்றே தெரியல. இப்போ பணம் கடை நேக்கில் காலி பண்ணலாம், நம்ம 10 ரவுடி எதுவும் உடைப்பேன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. நான் என்னென்னு பண்ணணும்னு தெரியல. கன்சாக்கு போயிட்டுருக்கேன். இது கடையை உடச்சிட்டு எனக்கு 10-20 வக்கீல் ட்ரெஸ் போட்டு 10-20 பேர் வந்தாங்க. யாரும் அடையாளமாக எனக்கு காமிக்க முடியும். பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிறேன். கோர்ட்டில் நான் சைன் போட்ட மாதிரி கையெழுத்து போட்டு பணம் 70 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் கோர்ட்டுக்கு போகவே இல்லை, இது பண்ணவே இல்லை. இதை இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி இது பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் பேர் ஜெயலட்சுமி. அவன் ஒரு கூட 10 ரவுடின்னு வச்சுட்டு இந்த மாதிரி வெளியே காலி பண்ண சொல்லி தாரா பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்து உரிமையார் சாந்தி சுந்தரி. அவன் அப்பன் பேர் செல்லமுத்து. அவன் அந்த பக்கத்தில் டீ கழிச்சு என்ன முத்தந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு போலீஸ் கமிஷனர் ஐயா தான் என்ன நடவடிக்கை எடுத்து எனக்கு காப்பாற்றணும். நான் சிஎம்க்கு கமிஷனர்ஸுக்கு எல்லாருமே எஸ்எம்எஸ் கம்ப்ளைண்ட்டு இமெயில் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிடென்ட் தெரியல. இப்போ கன்சர்ன்ஸுக்கு போயிட்டுருக்கேன். புது ஆட்சி அமைஞ்சாப்புறம். ஆமாம், புது ஆட்சி அமைஞ்சாப்புறம் 2 நாளாக தான் இருக்குது. இப்போ 2-3 நாள் தான் அர்த்தம் பண்ணுறாங்க. முதல்வர் ஐயா எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கொஞ்சம் கடையை கொஞ்சம் காப்பாற்றணும்.